எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்லாம் சேரும்போது சொல்றது திமுகவும் அதிமுக சேர பார்த்தாங்க. ஒரு காரணம் சொல்றேன். அதாவது அதிமுக ஆட்சியை திமுக கொண்டு வருவதாகவும் நாங்கள் வெளியே இருந்து ஆதரிப்பதாகவும் ஒரு சொன்னார்கள். கூட்டணி கட்சிகள் சிபிஎம் போன்றவர்கள் ஒத்து வராத காரணத்தினால் அது நடக்கவில்லை. அது நடக்கும் என்பதை உண்மையாக வைத்துக் கொள்வோம். 47 பேர் சந்திரசேகர் ஆண்டது போல, சரண் சிங் ஆண்டது போல குறைந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு நம்முடைய இவர் செத்து போனார் என்னமோ சிங்கு, அவர் விபி சிங் ஆண்டது போல, தன் கட்சி தேவகவுடா ஆண்டது போல தன்னுடைய கட்சி ஆட்களை எல்லாம் மந்திரிகளாக்கி கொண்டு தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி விவசாயத்திற்குரிய ஆட்சி இதுதான் என்பது போல ஒரு கருத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். அதில் நடக்காமல் போனதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, அதான் இந்த வேலுமணியும் இந்த குட்கா பாஸ்கர் தானே மந்திரி ஆவான் மறுபடியும். எடப்பாடி நம்ம வைகையாரையும் குண்டாரையும் இணைப்போம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி இவன் அடிக்கிற கொள்ளை தான் பெரிதாக இருக்கும். ஆகவே அது நடக்காமல் நான் சொல்லுகிறேன், பெரிய என்னை நாய் ஆதரிக்கிறது நரி ஆதரிக்கிறது அதை பற்றி உனக்கு என்ன, நான் ஆளுகிறேன், என்னுடைய கொள்கைப்படி ஆளுகிறேன் அப்படின்னு இவர் ஆளுவதற்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய ஆட்சியை இயல்பான ஒரு இயற்கை அறிவு கொண்டு அவர் நடத்தியிருந்தால் அந்த ஆட்சி மீண்டும் வரும். ஆகவே நீங்களெல்லாம் இருந்து தொலைக்கிற காரணத்தினால் அவருக்கு ஆட்சி ஏற்பட்டாலும் விழுந்து விடுமே தவிர அவர் தனித்து ஆள்வதில்லை. என்னடா கொள்ளை, சந்திரசேகரை இந்திரா காந்தி ஆதரித்தார், இந்திரா காந்திக்கு வருத்தமா சந்திரசேகருக்கு வருத்தமா, இதெல்லாம் முட்டாள்தனமாக அரசியல் பேசுகிறான் ஒருவன். என்னமோ இது ஒரு பெரிய காரணத்தை கண்டுபிடித்தது போல பலகால பகை திமுகவோட போய் சேர்ந்தோம், திமுகவை ஆளுகிறான், நாம் என்ன பின்னாடி ஜால்ராவா தட்டுகிறோம், நாம் ஆளுகிறோம், அவன் ஜால்ரா தட்டி கொண்டு வெளியே நிற்கிறான், உனக்கு என்ன அதில் நட்டம். நான் சொல்வது இது நடந்ததா நடக்கவில்லையா என்று சோதிக்க வேண்டாம், நடந்திருந்தாலும் அதில் ஒன்றும் தப்பில்லை என்று சொல்கிறேன்.